இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரத்தம் வருது? சகல விடாதே, அவன் மண்டையோடையா? சாந்து போட்டு சந்தன போட்டு இனி நீ வச்சுக்கமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டுமா. சகல கை கொடுப்பா. சூப்பர்ப்பா, அடிச்சு தூள் கலப்பிட்ட. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட சண்டை போட வந்தான் பாரு. இப்ப பாரு, மூக்கு உடைஞ்சு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். மாமே, கண்ணை கிழிஞ்சிருக்கு, தச்சுங்க. வலிக்குதா? இல்ல. இவ்வளவோ இவர் எதுக்காக செஞ்சாரு? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு தானே. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பிரிஞ்சு கிடக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும், சந்தோஷமா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல ஒரே ஒரு உண்மையை மறைச்சாரு. அதுக்காக நீங்க கொடுக்கிற தண்டனை ரொம்ப அதிகமா? அப்படி என்னதாமா உங்களுக்கு வரட்டு பிடிவாதம்? நீங்க மட்டும் மனசு மாறினா மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குமா? ஏ ரேவதி, என்ன பேசுற? உன் அம்மா எதுக்கு மனசு மாறணும்? நீங்க வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது எனக்கும் என் அம்மாக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க வேணா உங்க புருஷன் அவமானப்படுறத பாத்துட்டு இருக்கலாம், என்னால அப்படிலாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. புருஷனோட மரியாதை பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் மரியாதையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ரோகிணி, ரேவதி வர வர நல்லா பேச கத்துக்கிட்டா. அதான் உங்க சித்திய லெஃப்ட் ரைட் வாங்குறா. விடுங்க, யாராவது ஒருத்தர் பேசுறது நல்லதுதான். அப்பதான் அவங்க திமிர் அடங்கும். ஏய், இப்ப எதுக்கு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசுறதுனால என் மனசு மாறிடும்னு நினைக்கிறியா? அவன் என்னதான் செஞ்சாலும் அதையெல்லாம் தாண்டி அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகமும் ஏமாத்து வேலையும் தான் என் கண்ணு முன்னாடி நிக்குது. அவனோட நான் போட்டியில கலந்துக்க சொல்லலையே. அப்போ கூட நான் வேண்டான்னு தான் சொன்னேன். உன் அப்பாதான் ஏதேதோ பேசி என்ன சமாதானப்படுத்திட்டாரு. தோக்கறதெல்லாம் எனக்கு ஒன்னும் பெரிய அவமானம் இல்ல. போட்டின்னு வந்தா வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தானே.
பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தேர்தல்ல தோத்திருக்காங்க. அதுக்காக அவங்க புகழ் செல்வாக்கெல்லாம் குறைஞ்சிருமா என்ன? இந்த கம்பு சண்டையில தோத்துட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருமா என்ன? ஈஸ்வரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மாப்பிள்ள அவர் உயிரை கொடுத்து சண்டை போட்டு உன் மானத்தை காப்பாத்திருக்காரு. நீ அவரை புகழ்ந்து பேச வேண்டாம். இப்படி கேவலப்படுத்தாம இருக்கலாம்ல. மத்தவங்களா இருந்தா இந்நேரம் அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நீ கொண்டாட வேண்டாமா? காலில் போட்டு மிதிக்காம இருக்கலாம்ல. அம்மா விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பின்ன என்ன மாப்பிள்ள, எரிச்சலா இருக்கு. 25 வருஷமா இவங்க அம்மா செத்ததை சொல்லி சொல்லியே இருக்கிறவள சாவடிச்சிட்டு இருக்கா. இவளால இந்த குடும்பம் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது? ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன். உங்களுக்காகலாம் என்னால என்ன மாத்திக்க முடியாது. இவன் ஆட்டோலாம் இன்னும் 6 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் இந்த வீட்லயும் இருக்க முடியாது, இந்த ஊர்லயும் இருக்க முடியாது. தேவையில்லாம இவனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்துறதை விட கோயில்ல எனக்கு முதல் மரியாதை கிடைக்காமலே இருந்திருக்கலாம். இதோட இந்த பேச்சை நிப்பாட்டுங்க. அவங்க உன்னை அவமரியாதை செஞ்சா பதிலுக்கு நானும் அவங்கள எதிர்த்துட்டே தான் இருப்பேன். அவங்க பேசுறதுனாலதான் சித்தியும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி, நான் கிளம்புறேன். உன் அம்மா நான் இப்படி உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தா டென்ஷன் தான் ஆவாங்க. ஏன்? இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல ஒன்னா தானே இருந்தோம். இதுக்கு முன்னாடி உன் அம்மா என்ன இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. இப்படி ரூம்ல தனியா சந்திக்கிறது கூட கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு. ஏன் இப்படி பாக்குற? நான் ஏன் புருஷனை பாக்குறேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் நிறைய கனவு கண்டேன், ஆனா அதெல்லாம் இப்போ நடக்காது போல இருக்கு. கனவா? என்ன கனவு? இந்த வருஷம் பொங்கலை எப்படிலாம் கொண்டாடணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. எப்படி கொண்டாடணும்னு நினைச்சேன்? பொங்கல் அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு நம்ம 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என் கையால பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஒன்னு உட்கார வச்சு என் கையால நான் செஞ்ச பொங்கலை பரிமாறி சாப்பிடணும்னு ஆசை. அதெல்லாம் இனிமே எங்க நடக்க போகுது? அம்மா தான் உனக்கு கண்டாலே வெறுப்பா இருக்காங்கல்ல. இதுல நான் ஆசைப்படுறது எப்படி நடக்கும்? என் ஆசை நிராசையா தான் போகுது. அதை நீ எப்படி முடிவு பண்ணுவ? நீ ஆசைப்பட்ட மாதிரி கூட நடக்கலாம்ல. பாசிட்டிவாவே யோசிப்போம், இல்ல நல்லபடியா நடக்கும்.